ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபேஷனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 3 விதமான ரோப்பு தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸுக்கு நம்ம பின்னாடி தொங்க விடுறது லட்கான், இது பேர். சூப்பராக இருக்கும். பாருங்க இந்த டிசைன் எப்படிலாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நான் 4 இன்ச்சு கிளாத் எடுத்திருக்கேன். இந்த மாடல் எப்படின்னா, ஒரு ரோஜா மொட்டு இருக்கும்ல, விரியாத மொட்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் இப்படி உள்ளதான் விரும்புகிறாங்க. மணி தொங்குறத விட இப்படி தைச்சி போடுறது தான் விரும்புகிறாங்க. என்கிட்டையும் அப்படி தான் கேட்குறாங்க. பாருங்கள், நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிங்க, சூப்பராக வரும். மடிச்சுக்கிட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருந்துச்சு. நம்ம தைச்சி கொடுத்தல அதுக்கு காசும் வாங்கிக்கலாம். மணி வாங்கினாலும் அதை கடைக்கு தான் போவோம் அந்த காசு. இது நம்மளே தைச்சி போட்டோம்னா இந்த காசு, இதுக்குள்ள காசு நம்மளுக்கே வந்துடும். டெய்லரிங் தைச்சி கொடுக்குறவங்க இதை மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒன்று தைச்சாச்சு. எப்படி ரோஜா மொட்டு மாதிரி இருக்கா, விரியாத மொட்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கா. அழகாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. நான் தைச்சி பார்த்தேன், தைச்ச அப்புறம் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், நல்லா காட்டுறேன் பாருங்கள். இப்போ அடுத்த டிசைனை பார்க்கலாம். ரெண்டாவது உள்ள டிசைனு. இப்போ நான் எத்தனை இன்ச்சு எடுத்திருக்கேன்? 4 இன்ச்சு க்ரீன் கலர் கிளாத்து, பிங்க் கலர் வந்து 3.5 இன்ச்சு ஒன்று, அப்புறம் 3 இன்ச்சு ஒன்று, 3 கிளாத் எடுத்திருக்கேன். நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். சம்சா மாடலில் மடித்து இப்போது அதில் ஓரமாக நம்ம தையல் போட்டுக்க போகிறோம். ஒரு முக்கோண ஷேப்பில் சம்சா மாடலில் நம்ம இப்போது அதை தைச்சி எடுத்துக்கலாம். எடுத்த அப்புறம் இந்த பிங்க் கலர் துணியை அதையும் 2ஆக சம்சா மாதிரி மடித்து அதை இன்னொரு மடிப்பு மடிக்கணும். பாருங்கள், இதையும் இன்னொரு மடிப்பு மடித்து நம்ம 2ஐயும் ஒன்றா வைக்க போகிறோம். ஒவ்வொரு தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ள துணியில் வந்து ஒரு மடிப்பு தான் மடிக்கணும். ரெண்டாவது உள்ள துணியில் வந்து 2 மடிப்பு மடிக்கணும். நம்ம பிங்க் கலர் கிளாத்தில் வந்து பிசுரெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இனி தான் வைக்க போகிற மாடலு. இப்போ பிங்க் கலரு டிசைன் எடுத்து க்ரீன் கலரில் வைக்க போகிறோம். பாருங்கள் எப்படி வைக்கிறோம் பாருங்கள். இந்த முக்கு சைடு வந்து கீழே வர மாதிரியும் நம்ம வச்சு ஒரு தையல் 2ஐயும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்ட அப்புறம் நம்ம இதில் ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லேஸ் வச்சு இதில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். லேஸ் கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம நடுவில் அந்த பிசர் தெரியாமல் வச்சு தைக்க போகிறோம். இப்போ தைச்சாச்சு. கீழே இருக்கிற துணியை மேலாக்க வந்து நம்ம அதை மடித்து எடுத்து ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் பண்ணுறத கரெக்டாக பார்த்து கற்றுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் முழுசாக கற்றுக்கலாம். நம்ம வந்து விதவிதமாக ப்ளவுஸுக்கு பின்னாடி தொங்குறது ரோப்பு நம்ம தைச்சி நம்மளே தைச்சி போடலாம். பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ 2 சைடு தைச்சாச்சு. இனி அதில் ரோப்பு வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சில்வர் கலர் தான் எடுத்திருக்கேன், அதுக்கு மேட்சாக உள்ளது. இப்போது சைடில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ மாற்றி எடுக்க போகிறோம். மெதுவாக மாற்றி எடுங்க, சூப்பரான டிசைன் வந்துடும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள்,
நடுவில் பிங்க் கலரு ஒரு இதழ் மாதிரி சுற்றி க்ரீன் கலர் இருக்க மாதிரி அதில் நடுசில் லேஸு. இந்த மாடல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது 3 டிசைனுமே. இனி அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம். இந்த டிசைன் இப்போ அடுத்த டிசைனு நான் saree பார்டர் தான் எடுத்திருக்கேன். 4 இன்ச்சில் எடுத்திருக்கேன். 2 பக்கமும் 4 சைடு 4 இன்ச்சு இருக்க மாதிரி. இப்போ சம்சா மாடலில் ஒரு மடிப்பு, 2ஆம் மடிப்பு ஒரு மடிப்பு. நான் மடிக்கிறத கரெக்டாக பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். 3மே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், அதில் ஒரு மாடல் இப்படி மடிச்சுக்கிட்டு 2 சைடும் மடிச்சுக்கிட்டு நம்ம அதில் ஒரு தையல் போட போகிறோம். இப்போ தையல் போட்டாச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோப் வச்சு தைக்க போகிறோம். நான் இது காப்பர் கலர் ரோப் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை அப்படி நடுசில் வச்சுட்டு ஒரு தையல் போட போகிறோம். இந்த டிசைனை பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ரோஜா ஒரு இதழ் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது பாருங்கள். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு 3மே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய டிசைன் மாடல்லாம் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் கொடுத்துருங்க. முழு வீடியோவும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.